பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன ஆகும்னு தெரியும். கூட்டணி வச்சவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஒருவேளை தேர்தல் முடிஞ்சப்புறம் அமித்ஷா அவர்கள் மனசு வச்சா எடப்பாடி பழனிசாமியை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னரா வேணா அனுப்பலாம். அவர் பிடிச்ச ஊரை முன்னாடியே சொல்லி வச்சாருன்னா ஒருவேளை கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுவும் இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சகோதரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மதுரையில் இருக்கின்ற அழகிரிக்கு ஏற்கனவே ஆப்பு வச்சுட்டார். அவர் இருந்தா குடைச்சல் என்று அவர் அப்பொழுதே ஓரம் கட்டுப்பட்டு விட்டார். ஏதோ தப்பித்தவரை கனிமொழி அவர்கள் இப்பொழுது கட்சியில ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அவரை பயன்படுத்தி என்ன விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திரு கனிமொழி அவர்களே, உங்க தாத்தா உங்க அப்பாவையே நாங்க பார்த்துட்டோம். உங்களை வந்து சமாளிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் அந்த அம்மா சொல்றாங்க, பாவம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சோம்னா ஆளுநரா போவானு. திருமதி கனிமொழி அவர்களே, இதையெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்து பேசுறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அது வேற விஷயம். இப்பொழுது சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன கூட பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. இந்த கட்சி உயிரோட்டமுள்ள கட்சி. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மா கட்டி காத்தாங்க. அதுக்கு பிறகு தொண்டரால் கட்டி காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எவராலையும் அண்ணா திமுக விலைக்கு வாங்க முடியாது. சில மீட்டியம் இருந்தாங்க, அவர் தானா துணை தெரியப்பட்டது. நீங்க என்னென்னமோ ஆயத்தெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்க. அண்ணா திமுக உடைக்க வழக்கு போட்டு இந்த கட்சிக்கு எந்தெந்த அளவுக்கு அவப்பெயர் உண்டாக்கணுமோ அதெல்லாம் உண்டாக்கி பார்த்தீங்க. அதெல்லாம் எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களோடு தூள் தூளாக்கப்பட்டது.